தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சற்று முன்பு காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்த நிலையில், முதலமைச்சரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. முதலமைச்சர் விஜயை சந்தித்து கிரீஷ் சோடங்கர் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது முதல்வர் விஜய் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. ராஜ்யசபா சீட் வேட்பாளராக போட்டியிடுவது தொடர்பான அறிவிப்பு அது. அந்த அறிவிப்பை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இந்த மாதம் ராஜ்யசபா தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அதில் வேட்பாளராக யார் களம் இறங்குவது என்கிற கேள்வி அரசியல் அரங்கில் எழும்பியிருந்த சூழலில் காங்கிரசுக்கு அந்த ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. தமிழகத்தில் அமைச்சரவையில் இடம் பிடித்த காங்கிரஸ் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாநிலங்களவையிலும் இடம்பெறுகிறது. குறிப்பாக அந்த இடம் மாநிலங்களவை சீட் காங்கிரசுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவையிலும் 2 இடங்களை பெற்ற காங்கிரஸ் தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையும் தமிழக வெற்றிக் கழகம் மூலம் பெறுகின்றது. இந்த மாதம் மாநிலங்களவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் இதற்காக போட்டியிடுவார் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சற்று முன்புதான் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் முதல்வர் விஜய், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்.